சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம சத்தி இருந்துட்டு ரேகாவை தனியாக மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ரேகா இருந்துட்டு உன்னை லவ் பண்ணுற போது கூட எனக்கு அவ்வளோ பயம் இல்லை, ஆனால் இப்போ ரொம்பவே பயமாக இருக்கு சத்யா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன ரேகா, எப்போவுமே நான் தான் பயந்துக்கிட்டு இருப்பேன், நீ எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்ப, ஆனால் இப்போ என்னடனா நான் உனக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்கு, நீ பயப்படுற அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு யாரை நினச்சும் பயம் இல்லை, எனக்கு என் அம்மாவை நினச்சாதான் ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ நான் உன் கூட இருக்கேன்ல, அதை மட்டும் நினை. உங்கள் அம்மாவை பற்றி நீ நினைக்காத, உங்கள் அம்மாவோட பிரச்சனை வரும்போது அப்பா அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வழியாக நம்ம விஜயா வரங்க. நம்ம மனோஜ்க்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை பேசி முடித்தோம், ஆனால் கடைசியில் அந்த கிழவன் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டு போயிட்டான். நீ என் சொந்தம் எப்படி அவனுக்கு தெரியும், என்ன முறையாக இருந்தால் என்ன, நானும் அவங்க அம்மா என்ன ஒன்றா பிறந்து தங்கச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு நேராக பார்வதி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அது சிந்தாமணியோட பொண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேகா கிட்ட போகலான்னு போகிறாங்க. கடைசியில் பார்த்தா சத்யா இருக்காரு கூட. என்ன இது, அந்த பூக்காட்டுற உள்ளோட தம்பி இங்கே நின்றுட்டுருக்கான், அதுவும் வந்து திருட்டு பையன் வேறு. ரேகா கிட்ட அவனுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இவங்களோட லவ் மேட்டை சிந்தாமணி கிட்ட விஜயா சொல்ல போகிறாங்களா இல்லையான்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.